சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வில் திருவிசைப்பா பாடல் பெற்ற திருத்தலங்களாக இருக்கக்கூடிய இந்த 14 திருத்தலங்களில் ஒன்றொன்றாக உங்களுக்கு காணொலியாக நாங்கள் பகிர்ந்து வருகின்ற அந்த நிலையில், அந்த நிகழ்வில், அந்த தொகுப்பில் இன்று நாம் கண்ணுற இருக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு திரைலோக்கிய சுந்தரம் என்ற ஆலயம். கருவூர் தேவர் அருளி செய்த ஒரு திரு இசைப்பா பாடல் பதிகம் நமக்கு இந்த திருத்தலத்திற்கு உரித்தானதாக இருக்கின்றது. திரைலோக்கி என்று சொல்லப்படுவது அந்த திருத்தலத்துடைய பெயரும், சுந்தரம் என்று சொல்லப்படுவது ஆலயத்தின் பெயராகவும் வழங்கி வருகின்றது. இன்றைய காலகட்டத்தில் திருலோகி அல்லது திரைலோக்கி என்ற 2 பெயர்களில் வழக்கத்தில் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். திருப்பனந்தாளுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு திரு ஆலயம்தான் இப்போது நாம் பார்க்க இருப்பது. முதல்ல கோபுர தரிசனத்தை பார்த்துவிட்டு பிறகு இந்த ஆலயத்திற்கு உரித்தான பதிகம், அதாவது நமக்கு கருவூர் தேவர் அருளி செய்த பதிகம் காந்தாரம் பண்ணில் அமைந்தது, அதையும் கேட்க இருக்கின்றோம். நேரடியா நிகழ்வுக்குள்ள போலாமா? திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த நிகழ்விற்காக நாம் இப்போது வந்திருக்கின்ற அற்புத தலம் திரைலோக்கிய சுந்தரம். கருவூர் தேவர் திரு இசைப்பா அருளி செய்த அற்புதமான ஒரு தலம். நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது கோயில் கோபுரம். கோபுர தரிசனம் என்பது தூலலிங்கம் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். அதனால் இப்போது தூலலிங்கத்தை வழிபட்டுட்டு அதற்கப்புறம் கோயிலுக்குள்ளே போகலாம். திரைலோக்கிய சுந்தரம் பண் காந்தாரம். நீ பொருந்தா தன்மையன்றே ஆரோக்கிய முகமலர்ந்தாங்கு அருவினையேந்திரம் மறந்தின்றே ஓரோக்கும் பழிவாராது முன்பாரே விழுந்தொழிந்தே சீரோங்கும் பொழிற்கோடை திரைலோக்கிய சுந்தரனே நையாத மனத்தினை நைவிப்பாதித்தருவே ஐயானி உலா போந்த அன்று முதல் இன்று வரை கையார தொழுதருவி கண்ணார சொரிந்தாரும் செய்யாயோ அருள் கோடை திரைலோக்கிய சுந்தரனே அம்படிக்கு பகரோன்பால் அடைப்பற்றாய் உள்மனத்தின் முன்படிந்த காதலுனின் முகந்தோன்ற விளங்கிற்றால் வம்படிந்த கணியே என் மருந்தேல் வடமுக்கன் செம்படிங்கே போடிற்கோடை திரைலோக்கிய சுந்தரனே மைஞான்ற குழலாளன் மணந்தரவும் வளைத்தாது எங்கென்ற கோவணவன் இவன் செய்த தியாகம் செய்தார் மெய்கின்ற தமக்கெல்லா மெய்யிற்கும் பண்பிலொரு செய்கின்று ஈரான் கோடை திரைலோக்கிய சுந்தரனே நீவாராதொழிந்தாலும் நின்பாரே விழுந்தேழே கோவாத மணிமுத்தும் குவளை மலர் சொரிந்தனவால் அவாவென்றருள் கூறியாய் அமரர் கணந்துதேத்தும் தேவாதன் பொழிற்கோடை திரைலோக்கிய சுந்தரனே முழுவதை நீயாயினும் எம் மொய்குழலாய் பொழுதும் கொழலரவே நினைந்தோராய் பயில்வது இன்னொரு நாமம் அடுவது நின்றிரம் நினைந்தே அதுவன்றோ பெரும் பேரு
நெறியாள் நம்பாலும் உயிரிந்தாய் நடுகுறிசை குழிவனும்பா திறம்பாது செறிவோடை திரைலோக்கிய சுந்தரனே ஆராத பேரன்பின் அவர் உள்ளம் குடிகொண்டு பேராக பலர் சூழ விற்றிருத்தி அது கொண்டு விராடி இவளுன்னை பொது நீ பாந்தென்னமோ பேராளும் பொழிற்கோடை திரைலோக்கிய சுந்தரனே செந்ததில் கடந்த இடை அழிந்த குடல் இளந்தெரிவை இருந்தவழி சுருநாள் கண்டு இறங்காயம் பெருமானே முறிந்த நடை மடைந்தயதும் முழங்கோலியும் பழங்கோலியும் திருந்து விட பணி கோடை திரைலோக்கிய சுந்தரனே மரணத்தை வருகி அருந்தமிழ் மாலை கமலரும் காரணத்தில் நிறைவேற்ற கருவூரன் தமிழ் மாலை பூரணத்தால் தீரைந்தும் போற்றிசைப்பார் காந்தாரமோ சீரணைந்த பொழிற்கோடை திரைலோக்கிய சுந்தரனே திருச்சிற்றம்பலம். அருள்தரும் அகிலாண்டேஸ்வரி அம்மை உடனவர் அருள்மிகு சுந்தரேஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். இந்த திரு ஆலயத்தை பற்றி இங்கே பணி செய்து கொண்டிருக்கின்ற சிவாச்சாரியார் நமக்கு ஒரு சிறு அறிமுகம் கொடுத்தார். அதாவது மிக அழகான ஒரு திரு ஆலயம் இங்கே பணியாற்றி கொண்டிருப்பவர் நமக்கு சொல்லும்போது அதில் உள்ள தாத்பரியம் நமக்கு இன்னும் அழகாக புரியும் அல்லவா? அதனால ஐயாவின் வாக்கில் இருந்தே இந்த ஆலயத்தை பற்றின சிறப்புகளை கேட்கலாம். ஈவதையே அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. இவ்வாலயமானது தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டத்தைச் சேர்ந்த திருலோக்கிங்கிற கிராமத்தில் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை சுந்தரேஸ்வரர் சுவாமி திருக்கோவில். இவ்வாலயமானது 1972 வரை திருப்பனந்தாள் காசி மடத்தில் நிர்வகிக்கப்பட்டு வந்தது. 72 ஆண்டுக்கு பிறகு ஹெச்ஆர்என்சி இந்து அறநிலைத்துறை மூலமாக இயங்கி வருகிறது. அவர்கள் கட்டுப்பட்டு கோவில் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. இவ்வாலயத்தின் சிறப்பு, சுவாமி குரு பகவானுக்கு சாபம் விமோச்சனம் பெற்ற ஸ்தலம் இது. குரு ஊமைத்தன்மையை அடைந்து திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமியை பிரார்த்தனை பண்ணும்போது, எனக்கு நேர் ஈசான்யத்தில் உள்ள சுந்தரேஸ்வரை போய் வழிபடுவாயாக, அங்கு உனக்கு பாவ விமோசனம் சொல்லி பரமேஸ்வரன் சொன்னதாக புராண வரலாறு. திருவிடைமருதூர்லேருந்து நேர் ஈசான்யம் நம்ம ஸ்தலம். இந்த கோவிலுடைய ஸ்தல விருட்சம் சரக்கொன்றை. இந்த கொன்றை மலரை பற்றி எல்லோரும் நல்லா தெரிஞ்சிருக்கும். எல்லா பதிகத்திலையுமே வரும். கொன்றை மலர் மாலை புனல் சூடி ஞானசம்பந்தர் கூட கோளாறு பதிகத்தில் பாட்டிருக்கார். கொன்றை மலருக்கு அவ்வளோ விசேஷம். அந்த மரத்தடியில் உட்காந்து தவசு பண்ணும்போது சுவாமி அம்பாள் அம்மையப்பாக ரிஷபாரூடராக காட்சி கொடுத்தார். அதனால் அந்த காட்சியை பார்த்தோன்னே குரு பகவான் என்ன பண்ணுறார், கையை எடுத்து கும்பிடுறார். மற்ற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அபயகஸ்தம் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஒரு ஸ்தலத்தில் தான் குருவே அஞ்சலி கஸ்தமாக 2 கையும் கை கூப்பிய நிலையில் இருக்கார். காரணம் பரமேஸ்வரன் லோககுரு, லோககுருவை தேவகுரு வணங்குறதாக ஐதீகஞ்ச. அன்றிலேருந்து இந்த காட்சியை பார்த்தோன்னா குருவுக்கு சாவ விமோசனம் கிடைத்தது. அதனால் குருவுக்கு அந்த ஊமைத்தன்மையை நீங்கி பேசும் ஆற்றல் கிடைச்சிடுது. அதனால் இங்கே பேசாத குழந்தைகளுக்கெல்லாம் தேன் அபிஷேகம் பண்ணி அந்த தேன் தான் பிரசாதமாக கொடுத்துட்டுருக்கோம். நிறையா குழந்தைகள் அந்த பேச்சு ஆற்றல் இப்போ திரும்பி அவளே சொல்லிட்டு போயிட்டாங்க, நல்லா திருப்தியாக இருக்காங்க, நல்லா பேசுகிறான், நல்லா படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. குரு ஜாதகத்தில் நீச்சமாக இருந்தாலோ, பகைஸ்தானத்தில் இருந்தாலோ, மறைவிடத்தில் இருந்தாலோ இங்கே குரு பலன் அந்த மாதிரி உள்ளவா இங்கே பண்ணால் உடனே குரு பலன் கிடைக்கும். ரதி மன்மதனுக்கு புனர்ஜென்மம் கொடுத்த ஸ்தலம் இது. மன்மதனை எரித்தது கொர்க்கை, திருக்கொர்க்கைன்னு மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்குது. அங்கே தான் காமதங்கனம் நடந்தது. திரும்ப ரதி இங்கே பிரார்த்தனை பண்ணி இந்த ஸ்தலத்தில் மன்மதனோடு சேர்ந்த ஸ்தலம் இது. அதனால தான் இந்த தம்பதிகள் ஒற்றுமை, குடும்ப அந்யோன்யம், பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்றது, இதெல்லாம் இங்கே பிரார்த்தனை. எல்லோரும் நிறையா தம்பதிகள்
கோர்ட்டு டைவேர்ஸ் வரையும் போனவாள்லாம் வந்து கூட இங்கே ஒன்று சேர்ந்துருக்கா. அவளே வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. இங்கே வெள்ளிக்கிழமையில் புனுகு ஜவ்வாது அரகஜா அப்படிங்கிற மை அந்த சுவாமி மேலே சாத்தி வாசன திரவியங்கள் முல்லைப்பூ மல்லிகைப்பூ பால்னால் ஆன இனிப்பு அதுதான் அவருக்கு பிரீத்தி. அதை பண்ணி எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கறது. அதுமாதிரி நிறைய பேர் கொடுத்து எல்லோரும் ஒன்று சேர்ந்துருக்காங்க. அவளே நேரடியாக வந்து சொல்லிட்டு போயிட்டா. அதெல்லாம் இந்த கோவிலுடைய சிறப்பு. இது வந்து ராஜராஜனுடைய மனைவி பேரில் அமைக்கப்பட்ட ஆலயம். இது ராஜராஜனுடைய மனைவி வந்து மாதேவி அப்படிங்கிற ஒரு பொண்ணு. இந்த ஊர் திரைலோக்கிய மாதேவி சதுர்வேதி மங்கலம்னு இந்த ஊருக்கு முழு பெயர். அது மருவி திருலோக்கி ஆகிடுது. இப்போ கிட்டத்தட்ட கரூரார் பாடின திருவிசைப்பா ஸ்தலங்களில் இது உண்டு. அதனால் 1030 ஆண்டுகால அது பழமையான கோவில். இது மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றமம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். இந்த ஆலயத்திற்கு செல்லும் வழி அந்த அளவுக்கு தெளிவாக இல்லை. கூகுள் மேப்ஸ் உதவியோடு நாம் சென்றானோ நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு சிறப்பானதாக இருக்கலை. நாங்கள் என்ன இதில் நாங்கள் எங்களுடைய அனுபவத்தை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, கூகுள் மேப்ஸில் வந்து நாங்கள் திருப்பனந்தாள் போய் சேர்ந்த உடனேயே திரைலோக்கி அப்படிங்கிற இடத்த வந்து பதிவிறக்கம் செய்துட்டோம் எங்கள் கைபேசிக்கு. அப்போ நம்மளுக்கு நெட் கனெக்ஷன் எங்கேயாவது இல்லைன்னா கூட சிரமம் இல்லாமல் போய் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி எந்த பக்கமாக போகணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்டே கேட்டுக்கிட்டோம். ஏன்னா இது வயல் சார்ந்த இடமாக இருக்கிறதுனால நடுவில் இறங்கி யார்கிட்டையாவது கேட்கலாம் அப்படின்னாலும் நமக்கு அங்கே யாருமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வயல் சார்ந்த இடமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் மிக அழகான ஒரு திரு ஆலயம். அதில் அந்த சுற்றி கிராமங்கள்லாம் நீங்கள் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக பச்சை பசேல்னு இருக்குது. அதுக்கு நடுவில் மிக அழகாக கம்பீரமாக பெருமான் உட்கார்ந்துருக்கிறது தெரியுது. ஆனால் மேப்ஸ் இப்போ உதவி இல்லாமல் நம்ம கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போக முடியாது. அதனால் அந்த மேப்ஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதாவது திருப்பனந்தாளில் இருந்து திரைலோக்கி எப்படி போகிறது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதே மாதிரி இந்த சுற்றி இருக்கிற அங்கே அதாவது கடைகள் யார்கிட்டையாவது கடைகளில் இருக்கிறவங்க பணியாற்றி கொண்டிருப்பவர்கள்கிட்ட எப்படி போகிறதுன்றதை கேட்டுக்கோங்க. அப்போது மாறி போயிடாமல் இருக்கும். அந்த ஒன்று நாங்கள் இது எங்களுடைய படிப்பினை உங்களுக்கு நாங்கள் இதை ஷேர் பண்ணுறோம். திருச்சிற்றம்பலம். எப்படி இருந்தது திரைலோக்கிய சுந்தரம் பயணம்? பிடித்திருக்கும் என்று நம்புகின்றோம். மிக அழகான ஆலயம். சிறிய ஆலயம் என்று சொன்னாலும் சாநித்தியம் நிறைந்ததாக இருக்கக்கூடிய ஆலயம். அற்புதமான இந்த திருத்தலத்தில் நிறைய சிறப்பு அம்சங்கள் நமக்கு இங்கே உள்ள சிவாச்சாரியார் சொல்லி நாம் கேட்டோம். அதாவது கணவன் மனைவி, அதாவது தம்பதியர் ஒற்றுமைக்காக இன்றளவும் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக இது வழங்கப்படுகின்றது. விவாகரத்து வரை சென்ற தம்பதியர்கள் ஒன்று சேர்ந்த வரலாறுகள் இந்த திரு ஆலயத்திற்கு உரித்தானதாக இருக்கின்றது. அதே மாதிரி குரு ஸ்தலம் என்று சொல்லுவதனால பேச்சு வராத குழந்தைகள் இங்கே இருக்கக்கூடிய தேனை பிரசாதமாக பெற்று அழகாக பேசுவதும் பாடுவதும் நன்றாக படிப்பதும் இன்றளவும் நடந்து கொண்டு வருகின்ற ஒரு அற்புத செயலாக பார்க்க முடிகின்றது இந்த ஆலயத்தில். இந்த ஆலயத்தில் 2 சிறப்பு அம்சங்கள் நாம் சொல்லணும் அப்படின்னா 2 சிறப்பு அம்சங்கள் சொல்லலாம். ஒன்று, ரதி மன்மதன் இவர்களுடைய உருவ திருமேனி அங்கே இருக்கின்றது. வேற எந்த ஆலயத்தில் இருக்குன்னு தெரியல. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகா, அதாவது எரிந்து போன மன்மதனுக்கு பெருமான் மீண்டும் அந்த உடலை கொடுத்த இடம் இது அப்படிங்கிறதுனால தான் தம்பதியர்களுடைய ஒற்றுமைக்கான இடமாக இது சொல்லப்படுகின்றது. அதே மாதிரி இங்கே உள்ள சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபாரூடர், கல் ரிஷபாரூடர். அதுலேயும் நாம் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ரிஷபம் இருக்கும், அதற்கு மேலே முதுகில் வந்து அம்மாவும் பெருமானும் இருப்பது போல் இருக்கும் இல்லையா. ஆனால் இதில் அப்படி இல்லை. ரொம்ப அழகாக ஒரு யானைக்கு மேலே அம்மாவும் அப்பாவும் உட்காந்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு அமைப்பில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற அமைப்பு மிக அழகான ஒரு அமைப்பில் கல் ரிஷபாரூடர் இருக்குது. இதில் இன்னொரு அழகு என்னென்னா, இந்த ரிஷபாரூடருக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்மையப்பருக்கு பின்னாடி அழகான இலிங்க வடிவமும் தெரிகின்றது. அப்போ அருவம் உருவம் அருவுருவம் என்ற தாத்பரியத்தை நாம் இந்த ஒரு இடத்துலையே நம்மளால் பார்க்க முடிகின்றது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. மிக அழகான சாநித்தியம் நிறைந்த திரு ஆலயம் இந்த திரைலோக்கிய சுந்தரம்.
இந்த ஆலயத்திற்கு எங்களோடு இந்த பயணத்தை வெற்றிகரமாக செய்வதற்கு கூட இருந்து உறுதுணையாக எங்களோடு இருந்த அம்மாப்பேட்டையில் இருந்து சௌரிராசன் ஐயா அவர்களுக்கும், அமெரிக்காவில் இருந்து சுவாமி விஜயானந்த சரஸ்வதி ஐயா அவர்களுக்கும், அம்மா சுவாமினி திவ்யானந்த சரஸ்வதி அம்மா அவர்களுக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏன்னா ஒவ்வொரு ஆலய பயணமும் குரு கூட செல்லும் போது அதனுடைய அனுபவமே தனியாக இருக்கும் இல்லையா? ஒருவர் அல்ல, 3 குரு எங்களோடு, அதாவது குரு ஸ்தலத்திற்கு செல்லுவதற்கு 3 பேர் எங்களோடு வந்தது நாங்கள் செய்த ஒரு பாக்கியம் என்று தான் சொல்ல வேண்டும். அற்புதமான ஆலய பயணத்தை இன்னும் சிறப்பாக எங்களுக்கு செய்து கொடுத்த இந்த 3வருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். அதே நேரத்தில் இந்த ஆலயத்தில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய சிவாச்சாரியார் எந்தவித உதவியும் இல்லை அப்படின்னாலும் ஆத்மார்த்தமாக பெருமானுக்கு செய்கின்ற அந்த ஒரு எளிமையை நாம் பார்க்க முடிகின்றது. அத்தனை எளிவந்த தன்மை என்று தான் சொல்ல வேண்டும். பெருமான் மேல் எவ்வளவு அன்பு ஒருத்தருக்கு இருக்க முடியுங்கிறத அவருடைய பேச்சு, அவருடைய செய்கை, அவர் ஒவ்வொரு இடத்துலையும் அவருடைய அந்த செயல்கள் மூலமாகவே எங்களுக்கு அதை புரிய வைத்தார். அந்த அளவுக்கு பெருமான் மேல் ஈர்க்கப்பட்டு பெருமானால் ஆட்கொள்ளப்பட்டவர் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட ஐயா அவர்களுக்கும், ஆலால சுந்தரம் என்ற திருநாமம் கொண்ட ஐயா அவர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நிகழ்வில் ஒவ்வொரு இடத்துக்கும் எங்களுக்கு ரொம்ப அழகாக உதவி செய்த ஒவ்வொருவருக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்ததாக, இந்த நிகழ்வு உங்களுக்கு பிடித்திருந்தால், இந்த ஆலயத்தின் ஒரு அழகான அமைப்பு உங்களை கவர்ந்திருந்தால், கண்டிப்பாக கவர்ந்திருக்கும் என்று நம்புகின்றோம். அப்படிப்பட்ட நிலையில் இந்த ஆலயத்திற்கு செல்லுங்கள். ஏன்னா போக்குவரவு இல்லை அப்படின்னா காலப்போக்கில் மறந்துடுவோம். அப்படி விடக்கூடாத சில ஆலயங்களில் திரைலோக்கிய சுந்தரம் ஒரு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திரு ஆலயம். இங்கே நீங்கள் செல்ல வேண்டும், இங்கே இருக்கின்ற பெருமானுடைய அனுகிரகம் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று பெருமானின் திருவடிகளுக்கு விண்ணப்பத்தை வைத்து இந்த பதிவை இதோடு நிறைவுக்கு கொண்டு வேறொரு தருணத்தில் வேறு ஒரு திரு ஆலயத்தோடு உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை மண்ணா போற்றி, கண்ணார முதற் கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.